கணேசன் ஆண் என்ற கர்வம் உள்ள மனிதன். எப்பொழுதும் தன்னுடைய ஆட்சிதான் வீட்டில் நடக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன். அவன் மனைவி சரஸ்வதியும் அவன் குணத்திற்கு தகுந்த பெண்ணாக அமைந்து விட்டதால் அவனுக்கு தலைக்கணம் அதிகமானது. சரஸ்வதிக்கு கணவனின் குணம் தெரிந்திருந்ததால் அவள் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டாள். இது கணேசனுக்கு இன்னும் வசதியாக இருந்தது. கோபத்தில் சாப்பாட்டை தூக்கி எறிவது, தவறான வார்த்தைகளால் வசைபாடுவது என திமிர் அதிகமானது. எது நடந்தாலும் மானம் மரியாதைக்கு பயந்து வெளியில் தெரியாமல் மறைத்து விடுவாள் சரஸ்வதி. இதற்கிடையில் அவள் கர்ப்பமானாள். இந்த விஷயத்தை தன் கணவனிடம் சொல்ல ஆசைப்பட்டு அவனிடம் ஆசையாக சொன்னாள். ஆனால் அவன் சரி சரி என்று கண்டுகொள்ளாமல் வெளியில் சென்று விட்டான். சரஸ்வதி கொஞ்சம் வருத்தப்பட்டாலும் கணேசன் அப்படித்தான் சொல்வான் என்று முன்பே அவளுக்கு தெரியும் என்பதால் சகித்து கொண்டாள். சரஸ்வதி முதல் பிரசவத்திற்காக தன் அப்பா அம்மா வீட்டிற்கு சென்று விட்டாள். கணேசனுக்கு முதல் 2 நாட்கள் பெரிதாய் கஷ்டம் தெரியவில்லை. அதற்கு அடுத்த நாட்களில் சரஸ்வதி இல்லாமல் எல்லாவற்றிற்கும் அவன் கஷ்டப்பட்டான். அந்த நிமிடம் மனைவியின் அருமையை தெரிந்து கொண்டான். நல்ல சாப்பாடு, நல்ல துணி என்று மிடுக்காய் தெரிந்தவனுக்கு இது எதுவும் கிடைக்காமல் மிகவும் சிரமப்பட்டான். மனைவி எப்போது வருவாள் என்று எதிர்பார்த்து காத்திருந்தான். அப்போது ஆண் குழந்தை பிறந்துள்ளது என்று கணேசனுக்கு போன் வந்தது. மனசு நிறைய சந்தோஷத்துடன் சிரித்த முகத்தோடு தன் மனைவியையும் குழந்தையையும் பார்க்கச் சென்றான். குழந்தையை பார்க்க ஆவலாக இருந்தான். கணேசனின் கையில் அவனுடைய மாமியார் குழந்தையை கொடுத்தார். முதல் முறையாக பச்சிளம் குழந்தையை தன் கையில் வாங்கியது அவன் கண்களில் நீர் கசிந்தது. கல்யாணமான நாளிலிருந்து முதல் முறையாக தன் கணவன் கண்களில் கண்ணீர் வந்தது சரஸ்வதிக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. கொஞ்ச நேரம் கழித்து 3 மாதம் கழித்துதான் சரஸ்வதியை வீட்டில் கொண்டு வந்து விடுவதாக அவனுடைய மாமியார் சொன்னார். அவர் சொன்னதை கேட்டு அமைதியாக இருந்துவிட்டு 2 நாளைக்கு குழந்தையோட தங்கலாமா என்று பாசமாக கேட்டான். உடனே அவன் மனைவி சரஸ்வதி, உங்களுக்குத்தான் வெளியே வேலை இருக்குமில்லை என்று சொன்னாள். கணேசனுக்கு முகம் சுருங்கிவிட்டது. சரஸ்வதியின் அம்மா குறுக்கிட்டு, ஏன்பா இதெல்லாம் கேட்கணுமா, வாங்கப்பா என்று அனைவரும் மருத்துவமனையில் இருந்து வீட்டிற்கு கிளம்பி சென்றனர். குழந்தை பிறந்ததிலிருந்து கணேசன் குழந்தையாய் மாறியிருப்பது சரஸ்வதிக்கு மகிழ்ச்சியாய் இருந்தது. 2 நாட்கள் கழிந்தது. ஆனால் கணேசனுக்கு அங்கிருந்து புறப்பட மனதில்லை. வேலைக்கும் போக வேண்டியிருந்ததால் குழந்தையை விட்டு பிரிய மனமில்லாமல் அங்கிருந்து சென்றான். அவன் வீட்டிற்கு வந்ததும் தனிமை அவனை வாட்டியது. கஷ்டமாக இருந்தாலும் அவன் அதை பொறுத்து கொண்டான். கணேசனுக்கு வீட்டிற்கு வரவே வெறுப்பாய் இருந்தது. ஒரு நாள் அவன் மாலை வேலை முடிந்து வீட்டுக்கு வரும்போது அவன் மனைவியும் குழந்தையும் வீட்டில் இருப்பதை பார்த்ததும் மிகவும் சந்தோஷமாக இருந்தது. சொல்ல வார்த்தைகள் இன்றி தன் குழந்தையை தூக்கி கொஞ்சி மகிழ்ந்தான். வாழ்க்கை உங்களை மாறச் சொல்லும் போது உங்கள் குடும்பத்திற்கு ஏற்றது போல் மாறிவிடுங்கள். வாழ்க்கை உங்களுக்கு இலகுவாக இருக்கும். இந்த கதை உங்கள் மனதிற்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. கதையை உங்கள் நேரத்தை ஒதுக்கி கேட்டதற்காக மிக்க நன்றி.